ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேர்களே, இப்போ அமெரிக்கா இந்த போரில் தோல்வி அடைந்ததாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இப்போ ஈரான் அறிவித்திருக்கிறதுல உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அறிக்கை, நேற்று நான் பேசினேன், நான் ஈரானியர்களை கொள்ள வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஈரானியர்கள் நியூயார்க்கில் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல சமூகம். என் சொல்ல கேட்கலன்னா அவங்கள திடீர்னு குண்டு போட்டு சாகடிப்பேன், அதுக்கு முன்னாடி நாகரிகத்தை அழிப்பேன், அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒரு உளறல் நிலைக்கு அவர் போயிட்டார். அதுக்கு காரணம் அவருடைய மனோநிலை இவ்வளவு கேவலப்படுத்தி நம்மளை ஒரு சின்ன நாடு இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய சுண்டக்கா நாட்டாக இருந்த ஈரான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 47 வருஷமாக போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளால் வெற்றி கொள்ள முடியலையப்பா அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு அமெரிக்கா வந்ததுதான். நாகரிகத்தை அழிப்பேன், இனத்தை அழிப்பேன், குலத்தை அழிப்பேன், கோத்திரத்தை அழிப்பேன், பண்பாட்டை அழிப்பேன் இப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ அமெரிக்கா 15,000 படைகளோடு, 20க்கும் மேற்பட்ட கப்பல்களோடு, 100 எஃப்-சீரியல் ஃப்ளைட்டுகளோடு அனுப்பப்பட்டதை நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொண்டே இருந்தார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா திடீரென போரை நிறுத்திட்டாங்க. என்ன அவர்கள் நிறுத்திவிட்டார்கள்? எபிக் ஃபியூரியில அவர்கள் போரை ஆரம்பித்தார்கள். இந்த எபிக் ஃபியூரி முழுமையாக தோல்வி அடைந்தது. இப்போ அவங்க ஃப்ரீடம், ஏற்கனவே எபிக் ஃபியூரி அப்படின்ட்டு அவர்கள் போரை நடத்தினார்கள். இப்போது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல ஃப்ரீடம் ஆயிட்டாங்க. இவ்வளவு போரை நிறுத்தி, இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் திடீரென போரை நிறுத்தி தற்காலிக போர் நிறுத்தம். இப்ப இது ஒரு விதமான உளவியல் சிக்கல். அமெரிக்காவுடைய ஃபீட் ஹெட்செட் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாமே பாஸ் தான் முடிவெடுப்பாங்க, ஹீஸ் டெட்டர்மைன் எவ்ரிதிங், அவர் தான் எல்லா நிலைகளையும் எடுக்கக்கூடிய ரைட் ஆப்ஷன் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தின் மூலமாக போருக்கு 100 விமானங்கள், 20 கப்பல்கள், 15,000 வீரர்களோடு ஹெர்மூஸை சிதைத்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று வந்துட்டு திடீர்னு பயந்து ஓடின காரணம் என்ன? ஒரு கேள்வி வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் நடந்திருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ல கிட்டத்தட்ட 7க்கு மேற்பட்ட கப்பல்கள், அதாவது சிறு படகுகள்ல 3ஐ நாங்கள் அடித்தோம், நொறுக்கினோம், அழித்தோம் என்றெல்லாம் சொல்கிறார் அமெரிக்கா சார்பில். அதுல எந்த அளவிற்கு உண்மை அது உங்களுக்கே தெரியும். சொன்னால் பொய் சொல்வார்கள், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வார்கள். இது அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்குள்ள அடிப்படையான ஒரு புத்தி. இப்ப இந்த எபிக் ஃபியூரியை தாண்டி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல மறுபடியும் பாகிஸ்தானை உள்ள கொண்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இப்போ ஒரு படத்துல சொன்ன மாதிரி, நீ தான் தைரியமான ஆளா இருக்கே, அடி, அவருக்கு அடிக்க முடியாது. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, தற்போதைய நிலையில் அமெரிக்கா முழுமையாக இந்த போரிலிருந்து தப்புவதற்கு தன்னாலான எல்லா முயற்சியும் செய்கிறார்கள். ஈரான் சொன்னது, அடிக்க வா, நாங்கள் அடிக்கிறோம், நீ பெரிய கப்பலை கொண்டு வருவார்ல, கொண்டு வா. இப்போ கொண்டு பெர்ஷியன் வளைகுடாவுக்கு வரமாட்டேன். இதற்கு இடையில அமெரிக்காவுடைய கப்பல்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். கொரிய கப்பல்கள் தீப்பற்றி எரிகிறது. இந்த நிகழ்வு அமெரிக்காவை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில அமெரிக்க கப்பல் ஒன்று தப்பி செல்கின்றது. அது தப்பி செல்வதற்கு மறைமுகமாக நாங்கள் ஏதோ செய்து கப்பலை கண்காணிக்க முடியாத அளவிற்கு ஒரு விதமான காந்த புலனாய்வு கொண்ட ஒரு ஹெட் ஸ்கிரீன், மறை திரை மாதிரி ஒன்று, அல்லது நீண்ட தூரத்துக்கு இந்த கப்பலை பார்க்கிற மாதிரி ஸ்டெல்த் விமானங்கள் மாதிரி கப்பலும் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் நாங்கள் செய்து ஒரு கப்பலை தப்பிவிட்டோம் என அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் கப்பல் கூட ஒன்று சென்றிருக்கிறது. ஈரான் கப்பல் இங்கிருந்து சென்று
இந்தோனேஷியா அந்த பார்டரில் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களும் சரக்கை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சீனா மிக கடுமையாக கொடூரமாக பதிலளிச்சிட்டாங்க. அமெரிக்கா செய்வது பெரும் அராஜகம். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல அவர்களுக்கு கொண்டு வருவது ரொம்ப மோசமான ஒரு நாடாக அமெரிக்காவுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது ஐநா. நாங்க ஈரான்கிட்ட வாங்குறதோ கொண்டு போறதோ யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்க நாட்டை பொறுத்தவரை ஈரான் எங்களுக்கு முக்கியம், பொருளாதாரத்தில் முக்கியம், ஈரானுக்கு நாங்கள் முக்கியம். நாங்க ஆயில் வாங்கத்தான் செய்வோம், முடிந்தால் நிறுத்துப்பார் என்று சீனா சவால் விட்டுருக்கு. இதையெல்லாம் அமெரிக்கா பார்க்குறாங்க. எபிக்ஸ் ஃபியூரியில தோல்வி, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இப்போ என்ன சொல்றது, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அதுலேயும் இப்பொழுது தோல்வி. இதுல அமெரிக்க கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதும் கொரியா இந்த போரில் வாலண்டியர்ஸாக உள்ளே இறங்கி நானும் சேர்ந்து அமெரிக்காவோடு இணைந்து வேலையை ஆரம்பிக்க போகிறேன் என்று அவர்களும் உள்ளே வருவதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்காவை அடுத்து கொரிய கப்பலும் பட்டியலிருந்திருக்கிறது. இப்ப இந்த 3 கப்பலை அழித்ததை ஈரான் சொல்கிறது பொய் பொய், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுது ஈரான் அறிவித்திருக்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்திலிருந்து அமெரிக்கா முழுமையான தோல்வி அடைந்த நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து நிலை கொள்ள முடியாமல் எங்கள் நாட்டிலிருந்து அவர்கள் ஃப்ரீயா வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு ஈரான் அறிவிப்பு செய்தது. இப்ப பாகிஸ்தானில் 14 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா கொடுத்து ஈரான் கையில் கொடுக்கப்பட்டதாகும். அது இட்ஸ் பீயிங் என்ன செய்யப்படுகிறது, அண்டர் ஸ்கேனிங், அது பரிசீலனைப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தில் ஹெர்மூஸ் எங்களுக்குரியது. அமெரிக்கா கொடுக்கும் எங்கள் திட்டத்தில் நாங்கள் ஹெர்மூஸில் கலெக்ஷன் செய்யத்தான் செய்வோம். 1 மில்லியன் பண்ணுவோம், 1/2 மில்லியன் பண்ணுவோம், பண்ணாமல் இருப்போம். அமெரிக்காவுக்கு இங்க என்ன வேலை என்று கேட்கிறார்கள். அடுத்து புசைராவை மறுபடி தாக்கி இருப்பது அமெரிக்காவை அச்சத்தில் உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்கா பின்னோக்கி போறதுக்கு காரணம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய புஜைரா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி இவர்கள் தாக்கினார்கள்? நாம் இதை வேறு ஒரு வழியில் ஆயுள்களை கொண்டு வருவதற்கு இந்த பகுதியைத்தான் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். இதில் ஏற்கனவே பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணைகள் மூலம் 15 ஏவுகணைகளை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். குரூஸ் ஏவுகணைகளாக இருக்கலாம். 4 ட்ரோன்களை அளித்திருக்கிறார்கள். வெளியே அவர்கள் சொல்வது பொய்யாக இருக்கிறனால் அமெரிக்கா தனது சொந்த நண்பனான, அமெரிக்காவின் மனசாட்சியான, யூதர்களின் மனசாட்சியான, கூட்டு மனசாட்சியாக இன்றைக்கு செயல்படும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், இந்த 3 நாடுகளையும் நாங்கள் விடப்போவதில்லை என புஜைராவை அடித்து விட்டார். அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்திலிருந்து வெளியேறி தற்காலிக போர் என்று மறுபடியும் அறிவித்ததுக்கு காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய KC-146A, KC-135 விமானங்கள், ரொம்ப முக்கியமான விமானங்கள், யுஎஸ்னுடைய KC-146A, அமெரிக்காவின் KC-135, பெரும் பொருட்செலவிலான ஆயில் ஃபில்லிங்ஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய விமானத்து 2ஐ கத்தர் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய எல்லைகளுக்கு அமெரிக்காவினுடைய இந்த நவீன தொழில்நுட்பம் கொண்ட 2 பெரிய விமானங்கள் காணாமல் போயிருக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம். காணாமல் போயிருக்கிறது என்றால் அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் ஈரான் இதை அழித்திருக்கலாமோ ஒரு சந்தேகம் வருகிறது. அமெரிக்காவுக்கு அச்சம் வந்துவிட்டது. KC-135, KC-135A இந்த 2மே காணவில்லை. இப்போது KC-46A மற்றும் KC-135. இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், ஈரான் ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கை விடுத்த நிலையில் என்ன செய்து நமது தொழில்நுட்பத்தில் இதை அழித்து, ஏற்கனவே அவர்கள் F-35 ஈகிளை அரைச்சிருக்கிறாங்க, F-15 ஈகிள், F-35 ஸ்டெல்த் விமானங்களை அழிச்சிருக்கிறாங்க.
B2 பாம்பர்ஸ்ல பங்கர் பஸ்டர் போட்டு அது வெடிக்காமல் இன்னைக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்டர் த ஸ்கேனிங்ல இருக்கு. ஏராளமான அமெரிக்க குண்டு வீச்சு, அமெரிக்காவுடைய ட்ரோன்கள், அமெரிக்காவினுடைய MQ-9 எல்லாமே அவர்கள்ட்ட முழுமையாக கிடைத்திருக்கிறது. இது எல்லாமே ஈரானுடைய தொழில்நுட்ப இராணுவ பிரிவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அண்டர் ஸ்கேனிங் ஆர் சோ கால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதை திருப்பி பிரித்து பார்த்து தொழில்நுட்பத்தை படித்து கொண்டே இருக்கிறார்கள். யாரு? அமெரிக்கர்கள் அல்ல, ஈரானியர்கள். இந்த நிலையில் அமெரிக்காவுடைய KC-46A, KC-135 விமானங்கள் காணாமல் போனதும், அமெரிக்க கப்பல்கள் ஒன்று பட்டி எறிவதும், கொரிய கப்பல்களை தாக்கியிருப்பதும், அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தற்காலிகமாக அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறது. பயத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். நிறுத்திவிட்டுத்தான் 14 அம்ச கோரிக்கையை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா இங்கே ஒரு செயல் திட்டத்தை வடிவமைப்பது என்ன பார்க்கிறோம் என்றால், இப்படியே சென்றால் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி வரும். ஏனால் பிளாக் ஹெட் என்று சொல்லக்கூடிய நாம் தடை மூலம் இன்னும் தாமதிக்கலாம், ஈரானில் ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் என்றுதான் அவர்கள் இதையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம் என்று அமெரிக்காவினுடைய ராஜ திட்டத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் ஈரானுக்கு உலகில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வல்லமை ஹெர்முஸ் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் நாளாயிற்று. அணு ஆயுதங்களை விடவும், F-சீரிஸ் ஃபிளைட்டுகளை விடவும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை விடையும், Su-34, Su-57 விடவும், S-300, S-400 விடவும் பெரிய 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 ஒரு தொழில்நுட்ப ராஜ்ய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டெரிட்டோரியல் கடலாதிக்க பகுதியில் இந்த ஹெர்முஸ் தான் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பூச்சிட்டு, துருப்புச்சிட்டு, கோல்டன் காயில். இதை வைத்துத்தான் உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கிறார்கள். அமெரிக்கா எவ்வளவு காலம் தாமதிப்பீங்க? $2.5 இப்போ $5 ஆக போகுது. எவ்வளவு காலம் நீங்கள் தாமதிப்பீர்கள்? ஆகவேதான் அமெரிக்காவினுடைய சென்காமுடைய தலைவர் பிராட் கூப்பரும் டேவிட் கெய்னும் ஆலோசனை நடத்தினார்கள். எந்த ஆலோசனையும் ஒன்றுக்கும் நடக்காது, எந்த ஆலோசனைகளும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் முடியாது என்பதைத்தான் ஈரான் அறிவித்திருக்கிறது. நாங்கள் போரில் வெற்றி கொண்டு விட்டோம் என்று அறிவித்திருக்கிறது. சீனா வர்த்தக நிலையிலான 5 நிறுவனங்களுக்கு அவர்கள் தடை செய்திருப்பதை சீனா மிக கொடூரமான முறையிலே, அதாவது கடுமையான வார்த்தைகளால் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சீனா வர்த்தகத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில், நாங்கள் எந்த நிலைக்கும் அமெரிக்காவுக்கு இணங்க மாட்டோம், சீன நிறுவனங்களுக்கு 3ஆம் நிலை நாடுகளோடு பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் அது சார்ந்த இயல்பான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா ரைட் இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச சட்டங்கள், அடிப்படை நெறிமுறைகள் எல்லாவற்றையும் இவர்கள் மீறுகிறார்கள். அமெரிக்கர்களும் சரி, UN செக்யூரிட்டி, ஐநா சபையினுடைய அங்கீகாரம், ஐநா சபையினுடைய சர்வதேச சட்டங்கள் இதற்கு ஒப்பாது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில், ஹெர்முஸ் வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அமெரிக்கா முன்மொழிய இந்த சிறப்பு விஷயத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கொரியா தன்னை இணைத்து கொள்ள முயற்சிக்கிறது. அதற்கு நமக்கு தெரியவில்லை. இதற்கிடையில அமெரிக்காவுடைய ஆக்சியோஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியின் தமிழாக்கம் நாம் இப்போது பார்ப்போம். அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஆக்சியோஸ் செய்தி வருத்தனம் அணுசக்தி தொடர்பான, இப்ப அவங்கள்ட்ட ஒரு எவ்வளோ இருக்கு, 453 இருக்கு இல்லையா, என்ரீச் செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ், அதாவது மைய சுற்று முடிந்து செறிவூட்டப்பட்ட இந்த அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை ஈரானுடன் ஒரு பக்கமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெள்ளை மாளிகை இறுதி செய்துள்ளதாக. அதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம், எப்படி வைத்துக் கொள்ளலாம், ஏன்னா போர்ல ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த அணுசக்தி தொடர்பான புரிந்துணர்வு, ரெசிப்ரோக்கல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது முடிந்து விட்டதாக ஆக்சியோஸ் இறுதி செய்துள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக அடுத்த 40 மணி நேரத்தில், இது நேற்று வந்த செய்தி,
ஈரானிடமிருந்தோ அமெரிக்காவிடமிருந்தோ அமெரிக்கா எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது போர் தொடங்கியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லாத வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாவது ஒரு இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது என ஆக்சியஸ் சொல்லுது. இப்ப போர் நிறுத்தம் அதுக்கா? அமெரிக்காவை நீ பார்த்தாங்க வேலைக்கு ஆகாது. 2 ஃப்ளைட்டையும் காலி பண்ணிட்டாங்க, கப்பலை காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம 15,000 பேர் போனால் உயிர் பலி வரும். அவங்க ஏராளமாக பல விஷயங்கள் அமெரிக்காவை இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவில் அவங்களுக்குள்ள சப்போர்ட் இருக்கு, ஆயுதங்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்றுதான் இப்போது அணு ஆயுத விஷயங்கள்ல கையெழுத்து போட்டு வர்றதுக்கு முடிவாயிட்டு, சட்டேறக்குற முடிவாயிட்டு அப்படிங்கிறத ஆக்சியோஸ் தெரிவிச்சிருக்கிறது. இது என்ன அப்படின்னு ஆக்சியோஸ் அதுல தொடர்ந்து ஒரு கருத்தை வைக்கிறது. இந்த புரிந்துணர்வு ரெசிப்ராக்கல் ஒப்பந்தத்துல ஈரான் அணு ஆயுத செறிவூட்டலுக்கு இப்ப தற்காலிகமாக தடை, அதை நாங்க தரமாட்டோம். ஈரானுக்கு தானே வெற்றி. தற்காலிகமா நாங்க தடை, நான் உங்களுக்கு தரமாட்டோம். தற்காலிக தடை விதிப்பது உடனே. ரெண்டாவது, முதல்ல இப்ப இந்த அக்ரிமெண்ட் எப்படி முடிய போகுதுன்னு ஆக்சியஸ் சொல்லியிருக்கு. தற்காலிக தடை இப்ப நீங்க சரி விட்டாதீங்க, அப்புறம் வேணா பண்ணிக்கிடுங்க 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா அமெரிக்கா 5 வருஷம் தான் சொல்லலாம், ஈரான் சொல்லிச்சு. அமெரிக்கா 15-20 வருஷம் சொன்னாங்க. இப்ப தற்காலிக தடை, டேட் ஃபிக்ஸ் பண்ணாது. கீழே விழுந்தாப்புல இருக்கும், மண்ணை ஒட்டி இப்படி தட்டின மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு பலன் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அமெரிக்காவால் முடக்கப்பட்ட பல பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான கத்தரில் இருக்கும் வங்கியிலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணத்தை ஈரானுக்கு பில்லியன் கணக்கான நிதியை உடனடியாக ஈரானுக்கு விடுவிச்சிடுறது. 2, ஹெர்மூஸ் நிலையிலான கட்டுப்பாடுகளை விளக்குவது. அது ஈரான் விளக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த டிராப்ட்ல அப்படித்தான் இருக்கு. ஹெர்மூஸ் நீரிணையில் கட்டுப்பாடுகளை விளக்குவது உள்ளிட்ட 14 அம்சங்கள் அடங்கியிருப்பதாகவும், இது ஒரு வெரி க்ளோஸ்ட் டீலுக்கு வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்கிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய செய்தி நிறுவனம் தஸ்னீம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி ஒரு அறிக்கை அவங்க பரபரப்பாக விட்டுருக்காங்க. ஹெர்மூஸ்ல போகிற கப்பல்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பாதையில் மட்டுமே செல்லணும். நாங்க சொல்லாத பாதைகள்ல மைன்ஸ், அதாவது கனிமங்கள் அல்ல, இங்கே குண்டுகளை, கடற்குண்டுகளை, கடல் கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறோம். அங்க போனா வெடிச்சு நீங்க சாவீங்க. அடுத்து நாங்க சொல்லாத பாதையில போனா நாங்க தாக்கி உங்களை சாகடிச்சு மூழ்கடிப்போம். ப்ளீஸ் அந்த வழியில நீங்க போகாதீங்க, நாங்க சொன்ன ரூட்ல மட்டும் போங்க அப்படின்னு நேற்று தஸ்னீம் அறிவித்திருக்கிறது. இதை செய்ய தவறினால் ஈரானுடைய கடல் படை கடும் தாக்குதலை செய்யும். இப்ப இந்த 14 அம்ச கோரிக்கை பாகிஸ்தான் போட்டு அமெரிக்கா மெதுவாக 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 போரிலிருந்து விடுதலை பெற போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த 2 டீலிங்கும் முடிஞ்சிடும். பணத்தை விடுவித்தது ஓகே, ஆக்சியோஸனுடைய செய்தி பணம் விடுவிப்பது ஓகே. பல பில்லியன் 10 லட்சம் கோடி கிடக்குது, அதை உடனே விடுவிச்சிருவாங்க. உலகம் முழுவதுமான தடைகளை நீக்கிறாங்களோ தெரியல. அணு ஆயுத செறிவூட்டல் ஓகே, அது ஒன்றும் அவசரம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஹெர்மூஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே 2 மில்லியன் 19 லட்சம் 20 லட்சம் கோடி, அதை என்ன செய்ய போறாங்க? ஒரு 20 லட்சம் கோடி இல்லை, 2 மில்லியன் 20 கோடி, ஒரு கப்பலுக்கு 20 கோடி. அதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா அதுவும் இருக்கு, நெகோசியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆக்சியோஸ் டிராப்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த வடிவமைப்பில் ஒரு மாடல் வடிவமைப்பை கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னமும் நாங்கள் அதை படித்து பார்க்கவில்லை என்று ஈரான் நக்கலாக நையாண்டித்தனமாக கொடுத்துருக்கீங்கப்பா பார்க்குற நேரப்பா அப்படின்ன மாதிரி. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, ஹரிபரியில் நாங்கள் உடனே பார்த்துவோம் காலில் விழணும் அப்படின்லாம் இல்லைன்ன மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய இராணுவ தளபதிகள் கடுமையான பதிலடி கொடுப்போம் ஹெர்மூஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மெதுவாக தப்பிட்டு ஈரான் நாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதான் இன்னைக்கு செய்தி. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.